மக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே தெரிகிற அந்த சர்க்கே பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆல் என்று கொடுத்து விடுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து விதமான குட்டி குட்டி வீடியோக்கள் மற்றும் லாங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? மறக்காமல் வானிலை தொடர்பான மிக துல்லியமான 100% வானிலை கணிப்புகளை பெற நம்ம சேனலை மறக்காமல் கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் தட்டி விட்ருங்க. சரிங்களா? இன்றைக்கான தேதி ஜூலை மாதம் 3/7/2026 ஆகுது. இப்போ நம்ம ஜூலை மாதம் அடியெடுத்து வைத்து விட்டோம். சரிங்களா? ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து மே மாதம் 20ஆம் தேதி, இந்த மே மாதம் இறுதியிலே தொடங்கக்கூடிய அந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த முறை கொஞ்சம் சீக்கிரமாக முன்கூட்டியே மே மாதம் 20ஆம் தேதியே 20ஆம் தேதிக்கு மேலே தொடங்கியிருக்கு. ஸோ அன்று முதல் இன்று வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இன்னும் ஏன் மழைத்தனமாக இருக்கிறது, மழை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடங்கள் என்னென்ன, ஏன் நம்ம பக்கம் மழை வரலை, எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேங்க. சரி, நல்லா கேட்டுக்கோங்க. எப்போதுமே ஒரு இடத்துல மழை ஒதுக்குதுன்னா காற்று காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல மழை வந்து ஒதுக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? காற்று வந்து அதுக்கு சாதகமாக தரலை. காற்று வந்து குவிதல் அப்படிங்கிற அந்த இடத்துல இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதமான காற்று அந்த இடத்துக்கு வரவில்லை. சரிங்களா? ஆனால் மழை என்பது பெய்கிறது, சில இடங்களில் பெய்யுது, ஆனால் உங்களுக்கு மழை வரல. இது ஒரு மைனஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோடை மழையும் இந்த முறை பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கினாலும் சில இடங்களில் கோடை மழையும் பதிவாகவில்லை, இது வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் பதிவாகவில்லை. ஸோ இப்படி இருந்தால் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகங்கள், மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு மன கஷ்டங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த மழையை வச்சு தான் நிறைய பேர் வந்து வாழை தோட்டங்களில் நம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மழையை வச்சு தான் விவசாயிகள், நம்ம தமிழகம் எல்லாமே இந்த தென்மேற்கு பருவமழை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா வடகிழக்கு பருவமழை நம்பி இப்போதைக்கு வடகிழக்கு பருவமழை வந்து யாரும் ஏன் நம்ப மாட்டாங்கன்னா, வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது நம்ம வந்து அறுவடையெல்லாம் பண்ணி முடிச்சிருப்போம். அதாவது அறுவடைக்கு தயாராகும் போது தான் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குது. நல்லா பாருங்கள். தென்மேற்கு பருவமழை வச்சு தான் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நல்ல ஒரு பலத்த மழையாக பெஞ்சாதான் அங்கேருந்து வரக்கூடிய நீர்வரத்தால் நம்ம வந்து பயனளிக்க முடியும். அதாவது அங்கேருந்து வரக்கூடிய நீர்வரத்தால், உபரி நீரால் மேட்டூர் அணைக்கு வரும். அதுக்கப்புறம் காவிரி ஆற்றுல கல்லணை வழியாக வரக்கூடிய அந்த தண்ணி தான் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பாசனத்திற்காக திறக்கப்படும். அந்த தண்ணி தான் வச்சு நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும். ஆனால் இப்போ பாருங்கள், தண்ணி வந்து இந்த வருஷம் வராது, தென்மேற்கு பருவமழை பெய்யலை, இதனால் ஒரு சாகுபடி தான் பண்ண முடியும். எப்போதுமே 2 முறை பண்ணுவாங்க. அதாவது இந்த இந்நேரம், அதாவது ஆடி 18 காலம், ஆடி பெருக்கால தண்ணி வரும். ஜூலை ஆகஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாகம் நெல் அப்படிங்கிறது நட்டுருவாங்க. அதை அப்படியே அறுவடைக்கு பண்ணி அது அப்படியே ஒரு ஜனவரிக்குள்ளே இன்னொரு பாகம் மொத்தம் 2 முறை பண்ணுவாங்க விவசாயம். ஆனால் இந்த முறை தண்ணி வராது, ஒரு முறை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, மழை அங்கே பெய்யவில்லை. இதுக்கான என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தென்மேற்கு பருவக்காற்று வரக்கூடிய அந்த வழித்தடம், ஈரப்பதமான காற்று வரக்கூடிய அந்த வழித்தடம், அதாவது காற்றிலே பலவிதமான வகைகள் இருக்கிறது. நீராவி காற்று, ஈரப்பதமான காற்று, குளிர்காற்று, வறண்ட காற்று, மழை தராத ஒரு காற்று மற்றும் மழை அதிகமாக தரக்கூடிய ஈரப்பதமான காற்று, இப்படி பல வகைகள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ நம்ம கேரளா வழியாக வரக்கூடிய காற்று மழை தரக்கூடிய காற்றா இல்லை மழை தராத காற்றுன்னு பார்த்தோம்னா, மழை தராத ஒரு காற்று, குறைவான மழை தரக்கூடிய ஒரு காற்றாக கேரளா வழியாக போயிட்டுருக்கு. இதுவே இந்த காற்று வேகத்துக்கு, இதுவே நீராவி காற்று, ஈரப்பதமான காற்று வந்திருந்தால் கேரளா மாநிலம் முழுவதுமே மிக அதிக மழை கொட்டி பெஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனால் இது வரைக்கும் என் பெய்யலை. காற்று வந்து குறைவான ஒரு காற்று, ஈரப்பதமான காற்று மிக குறைவாக வீசி, அந்த காற்றில் ஈரப்பதமான காற்று மிக குறைவான ஒரு காற்றாக வீசிக்கிட்டு இருக்குது. காற்றோட வேகம் அதிகம்தான், ஆனால் அந்த காற்றில் ஈரப்பதம் மிக குறைவு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் பாருங்கள், இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு காற்று போகுது. இலங்கைக்கு தென்கிழக்கே அந்த காற்று அப்படியே இப்படி பெண்டாகி இலங்கைக்கு தென்கிழக்கே இப்படி சுற்றி வளைஞ்சி அப்படியே அந்த வங்கக்கடலில் இறங்கி அது அப்படியே அந்தமான் தீவு வழியாக போகக்கூடிய காற்று தான் அதிகமான நீராவி காற்று. அந்த காற்று தான் அப்படியே அசாமிற்கும் அந்த வடக்கு வங்கக்கடல் அந்த தாய்லாந்திற்கும் மிக மோசமான ஒரு மழையாக கடல் அப்படியே கொடுத்துக்கிட்டு அது அப்படியே
வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த காற்றில் அதிகமாக நீராவி காற்று இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் மும்பை வழியாக ஒரு காற்று போகுது. அந்த காற்று அதிகமான ஈரப்பதமான காற்று. அந்த காற்று வட இந்தியாக்குள்ளே போய் என்ட்ரி கொடுத்து நாக்பூர் அதே போல் ஜோலாக்பூர் நல்ல மழை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஒரு காற்று, அதாவது எப்படின்னா இந்த இலங்கைக்கு தென்கிழக்கே போகக்கூடிய காற்று அது அந்தமான் வழியாக போகும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகக்கூடிய காற்று, அதாவது கன்னியாகுமரி வழியாக தெற்கே போகக்கூடிய காற்று, மன்னார்காடு வளைகுடா வழியாக போகக்கூடிய காற்று வந்து அதிகமாக நீராவி காற்று இருக்குது. அந்த காற்று வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா அதுவும் வட இந்தியாக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இப்படி காற்று வந்து அந்த பக்கம் ஒரு பாதி காற்று போகிறது, ஈரப்பதமான காற்று அந்த பக்கம் போகுது மும்பை வழியாக. அப்புறம் இந்த பக்கம் இலங்கைக்கு தென்கிழக்கே போகும் காற்று வந்து பிரிக்கப்படுகிறது. எல்லா காற்றுமே ஒரு நேரத்தில் ஒரே இடத்துல கேரளா வழியாக அனைத்து விதமான காற்றும் ஒரே கேரளா வழியாக போச்சுன்னா கேரளா ரொம்ப பாதிக்கப்படும். ஆனால் இப்போ காற்று வந்து பிரிக்கப்படும், அதாவது மும்பை வழியாக போகக்கூடிய காற்று 50% நீராவி காற்று ஈரப்பதமான காற்று, கேரளா வழியாக போகக்கூடிய காற்று 30 முதல் 45% மட்டும்தான் ஈரப்பதமான காற்று மற்றும் நீராவி காற்று. அதாவது குறைவு தான் சொல்கிறேன், அதிகமான கிடையாது, மிக குறைவான ஒரு ஈரப்பதமான காற்று தான். சரிங்களா? இதனால் இப்படி இருந்தால் கேரளாவிற்கு ஒரு நல்ல மழையே பெய்யாது. மழை பெஞ்சாலும் அது வந்து சில இடங்களில் தான் பெய்யும் தவிர கேரளா மாநிலம் முழுவதும் பரவலாக பெய்யாது. சரிங்களா? இருந்த போதிலும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஒரு 48 மணி நேரம் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். அது காற்று அப்படிங்கிறது எந்த நேரமும் தன்னுடைய வேகத்தையும் மாற்றும், தன்னுடைய பாதையும் மாற்றும். இதனால் கேரளா வழியாக தற்பொழுது குறைவான காற்று சென்றாலும் அது கண்டிப்பாக நீராவி காற்று, மிக அதிகமாக நீராவி காற்று ஈரப்பதமான காற்று கேரளா வழியாக எந்த நேரமும் நுழைய வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, உஷாராருங்க. அடுத்த 48 மணி நேரம், அதாவது அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு நம்ம கேரளாவிற்கு நீலகிரி டு கன்னியாகுமரி வரைக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. சரிங்களா? இந்த முறை மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக ஆடி மாதம் தொடங்கிய பிறகு பாருங்கள், தென்மேற்கு பருவக்காற்று மிக தீவிரமாக அடைந்து ஒட்டுமொத்த கேரளாவிற்கே நல்ல மழை பெய்ய போகுது. இன்னும் தென்மேற்கு பருவமழை இன்னும் 110 நாள் நீடிக்கும், 100 நாள் மேலே இருக்குது. இதனால் வடகிழக்கு பருவமழைக்கு 100 நாள் மேலே இருக்குங்க. இதனால் இந்த 100 நாளுக்குள்ளே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தன்னுடைய பலத்தை காட்டப் போகுது. தற்போது வட இந்தியா பக்கம் தன்னுடைய பலத்தை மிக மோசமாக காட்டிக்கிட்டு இருக்குது, தன்னுடைய கோரமுகத்தை காட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம தென்னிந்திய பக்கம் நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக தென்னிந்திய பக்கம் தென்மேற்கு பருவமழை வந்து சேரும். சரிங்களா? இதை பற்றி நம்ம பார்ப்போம், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அடுத்து தைவான் நோக்கி ஒரு புயல் போயிட்டுருக்கு, அந்த புயலை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்னினோவுடைய தாக்கத்தை பார்த்தீங்கன்னா மிக மோசமாக பிற உலக நாடுகளுக்கு சவாலாக மாறுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஆபத்தான காலங்கள் நம்ம இந்தியா தப்பித்தது, பிற உலக நாடுகளில் மிகவும் மோசமான ஒரு காலநிலை தொடங்கியிருக்கிறது. ஜப்பான் நாட்டில் அதிகமான ஒரு பேரிடர்கள் ஏற்பட்டது. சில தினங்களுக்கு முன்னாடி கூட பலவிதமான நிலநடுக்கங்கள் ஒரே ரெட்டல் அளவுகோல 7.7 மிக அதிகமான நிலநடுக்கம் ஏற்பட்டு 1,00,000 மக்கள் காணவில்லை, எங்கே போனாங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் சுனாமியும் ஜப்பானுக்கு விடுக்கப்பட்டது, சுனாமி எச்சரிக்கையும். கூடவே புயலும் கரை கடந்திருக்கிறது. இப்படி பிற உலக நாடுகளில் எடுத்து பார்த்தோம்னா அதிகமான பேரிடர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? எனவே முடிந்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையை வாழ வைப்போம், இயற்கையை வாழ வைத்து நம்ம பழகுவோம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிக்கையை நம்ம வந்து கொஞ்சம் லாங்காக பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. சரிங்களா? இப்போ வந்து பசிபிக் பெருங்கடலில் கடலுடைய டெம்பரேச்சர், அதாவது கடலுடைய வெப்பம் 30 டிகிரிக்கு மேலே இருக்கிறது. இந்த 30 டிகிரிக்கு மேலே இருந்தாலே ஒரு புயல் உருவாகுவதற்கு, அதாவது ஒரு சூப்பர் புயல் உருவாகுவதற்கு சாதகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 28 டிகிரி இருந்தாலே அது சூப்பர் புயலாக தான் உருவெடுக்குது. ஏன்னா அதோடைய காற்று அந்த புயலுக்கு நல்லா கிடைத்தாலே போதும் சூப்பர் புயலாக உருவெடுக்கும். சரிங்களா? இதன் அடிப்படையில் தற்பொழுது தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் தற்பொழுது ஒரு புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்தடுத்து வரக்கூடிய தினங்களில் மத்திய பசிபிக் பெருங்கடல் வந்து இது பிலிப்பைன்ஸ் நோக்கியும் நகரலாம், முதல் வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பாக தைவான் நாட்டிற்கு வரலாம். மூன்றாவது வாய்ப்பாக ஜப்பான் நோக்கி போகலாம். ஜப்பான் நோக்கி வாய்ப்பு கம்மி, 2 வாய்ப்பு தான்.
பிலிப்பைன்ஸ் வழியாக கரை கடப்பது வாய்ப்பு ஒன்று. இரண்டாவது வாய்ப்பு தைவான் நாட்டிற்கு தான். இரண்டாவது வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. தைவான் நாட்டிற்கு வந்தால் அங்கே ஒரு தீவு போல தான் இருக்கும் தைவான். அந்த ஒரு தீவையே அது வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து புரட்டி எடுத்துரும். சரிங்களா? ஏன்னா தைவான் நாட்டிற்கு வந்தால் மிக மோசமான ஒரு நிலையை கண்டிப்பாக தைவான் எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும். ஏன்னா தைவான் நோக்கி அது வரும்பொழுது 29 டிகிரிக்கு மேலே கடல் வெப்பம் அங்கே இருப்பதனால தைவான் நோக்கி வந்தால் மணிக்கு 250 கிலோமீட்டர் முதல் 310 கிலோமீட்டர் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்று வீசலாம். அந்த சுழலுக்கு பார்த்தீங்கன்னா 310 கிலோமீட்டர் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்றுன்னு அந்த தைவான் நாட்டை தாக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிலிப்பைன்ஸ் நோக்கி வந்தாலும் 300 கிலோமீட்டர் காற்று தான். சரிங்களா? இந்த புயல் எங்கே போனாலும் மணிக்கு 300 கிலோமீட்டர் மேலே காற்று அடிப்பது உறுதி. சரிங்களா? இது வந்து எப்படின்னா நம்ம தமிழகத்திலேருந்து புயல் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ வந்து வர்தா புயல் வச்சுக்கோங்களேன். வர்தா புயல் காற்று கம்மி. ஆனால் அந்த வர்தா புயல் காற்று இன்னொரு வர்தா புயல் சேர்த்தா எப்படி இருக்கும்? அதே போல் காற்று தான். சரிங்களா? வர்தா புயலுக்கும் கஜா புயலுக்கும் இருக்கக்கூடிய காற்று தான். அந்த கஜா புயல் கூட ஒரு 200 கிலோமீட்டர் மேலே காற்று அடித்தது. இது வந்து 300 கிலோமீட்டர் காற்று. எந்த புயல் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நம்ம தமிழகத்தில் கரை கடந்த புயலுக்கும் இதற்கும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். 300 கிலோமீட்டர் காற்று கண்டிப்பாக தைவான் நாட்டிற்கு மிக மோசமான ஒரு சோகமான ஒரு நாட்கள் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழக மக்கள் பிற உலக நாடுகளில் யாராவது வேலை பார்த்தாங்கன்னா நம்ம தமிழக மக்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். பிற உலக நாடுகளுக்கு மிக மோசமான ஒரு காலகட்டம், மிக மோசமான ஒரு வானிலை கிளைமேட் எல்லாமே மாறப்போகுது. எதிராக மாறிடுச்சு. சரிங்களா? தற்போது எல்லினோடைய தாக்கத்தை பாருங்கள். நம்ம பக்கம் மழையை கொடுக்காவிட்டாலும் பிற உலக நாடுகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த எல்லினோ. சரிங்களா? பசிபிக் பெருங்கடலில் இந்த வருஷம் மிக வலிமை கொண்ட இதுவரைக்கும் யாரும் பார்த்துராத புயல்கள் எல்லாமே இந்த வருஷம் பார்க்க போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜப்பான் நாடும் தைவான் நாடும் அதே போல் சீனாவுடைய அந்த கடற்கரை ஓரம் எல்லாமே கடுமையாக பாதிக்க போகுது. அதே போல் ஏற்கனவே பிலிப்பைன்ஸில் ஒரு புயல் கரை கடந்து போயிருக்கு. இந்த புயலும் பிலிப்பைன்ஸ் இல்லைன்னா தைவான் நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது. இதனால் ரொம்பவே மோசமான ஒரு காலகட்டம் தான். சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக நம்ம தமிழக பக்கம் வந்துடுவோம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தொடங்க போகிறது. இது வந்து ஆனி. தற்பொழுது மழை பரவலாக இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் பெய்யாதுங்க. மழை பெய்தாலும் சில இடங்களில் தான் பெய்யும். ஆனால் இந்த வரக்கூடிய இந்த ஆடி மாதம் விட்டுருங்க. ஆடி மாதம் முழுவதும் காற்று தான். ஆனால் அப்பப்போ மழையும் பெய்யும். சரிங்களா? இந்த ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதங்களில் தான் இந்த வடகிழக்கு பருவமழை முன்னாடி ஆகஸ்ட்டு அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர் தான். இந்த 2 மாதம் கணக்கிட்டு பார்த்தால் வரலாறு காணாத அளவிற்கு வெப்பமும் வரலாறு காணாத அளவிற்கு மழையும் பெய்ய போது நம்ம தமிழ்நாட்டிற்கு. வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் மேற்கு திசை காற்று மற்றும் கிழக்கு திசை காற்று சந்திப்பதனால செப்டம்பர், அக்டோபரில் பெய்யக்கூடிய மழை மிக சூப்பராக இருக்க போகுது. சரிங்களா? மழையை பற்றி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. இந்த ஒரு மாதம் இப்போ பொறுத்து கொள்ளுங்கள். இந்த காற்றுலாம் அடித்து முடிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி, ஐப்பசியில் நம்ம பார்த்தோம்னா மிகவும் சிறப்பான மழை காத்திருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்தது அறிக்கை தொடர்ந்து பாருங்கள், நம்ம பேசலாம். சரிங்களா? தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை செப்டம்பர், அக்டோபரில் தீவிரம் குறைந்து காணப்படும் என்பதனால அப்பப்போ பெய்யக்கூடிய இந்த இடிமலையும் மிக சிறப்பாக பதிவாகும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த அறிக்கை தொடர்ந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.